சென்னை அண்ணா சாலையில் உள்ள பிஎஸ்என்எல் அலுவலகத்தில் தீ விபத்து ஏற்பட்டதால் 7 வாகனங்களில் தீயணைப்புத்துறை வீரர்கள் அங்கு விரைந்துள்ளனர். விவரங்களுடன் செய்தியாளர் பாண்டியராஜன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் பாண்டியராஜன், விவரங்கள். சென்னை அண்ணா சாலையில் உள்ள பிஎஸ்என்எல் அலுவலகத்தில் 2வது மாடியில் இன்று காலை 9:30 மணிக்கு தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. 2வது மாடியில் கரும்புகை வெளியேறியதுடன் அங்கு வந்த ஊழியர்கள் உடனடியாக தீயணைப்புத்துறையினருக்கு தகவலை தெரிவித்திருக்கிறார்கள். அதன் பிறகாக பல்வேறு பகுதிகளில் இருந்து 7 தீயணைப்பு வாகனங்கள் இங்கே விரைந்திருக்கிறது. குறிப்பாக இன்று காலை 9:30 மணிக்கு அங்கே ஊழியர்கள் பணிக்காக வர தொடங்கி இருக்கின்றனர். 6வது மாடியில் ஒருவர் மட்டும் இன்று காலை சீக்கிரமாகவே பணிக்கு சென்றிருக்கிறார். அதன் பிறகு அவரை மீட்கக்கூடிய பணிகளும் நிறைவேற்றிருக்கிறது. இதுபோன்று தீ விபத்து ஏற்படும் சூழலில் அங்கு இருக்கக்கூடிய மின் இணைப்புகள் துண்டிக்கப்பட்டு மின்துக்கிகள் எல்லாம் நிறுத்தப்படும். அதன்படியாக அவர் மாஸ்க் கொடுத்து அவர் அங்கிருந்து மீட்டிருக்கக்கூடிய அந்த தகவலை தெரிவித்திருக்கிறார்கள். தற்போது கரும்புகை சூழ்ந்து அந்த தீயை அணைப்பதற்கான பணிகளை தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். குறிப்பாக அதனுடைய கதவுகள் அடைக்கப்பட்டிருப்பதன் காரணமாக சுற்றிலும் இருக்கக்கூடிய ஜன்னல் கண்ணாடிகளை உடைத்து அந்த கரும்புகையை வெளியேற்றுவதற்கான அந்த பணிகளும் தற்போது நடைபெற்று வருகிறது. உள்ளே இருக்கக்கூடிய கதவுகளை உடைப்பதற்கும் மேலும் உள்ளே சென்று அந்த தீயை அணைப்பதற்கான பணிகள் இருப்பதற்காக அந்த ரம்பங்களுடனும் உள்ளே தீயணைப்பு வீரர்கள் சென்றிருக்கிறார்கள். கரும்புகை அதிகமாக சூழ்ந்திருப்பதால் உள்ளே இருக்கக்கூடிய தீயணைப்பு வீரர்களுக்கு மூச்சு பிரச்சனை ஏற்படுவதன் காரணமாக உடனடியாக ஆக்சிஜன் சிலிண்டர் மூலமாக அவர்களுக்கான உதவி செய்யப்பட்டிருக்கிறது. ஆக்சிஜன் சிலிண்டர்களுடன் மீட்பு படையினர் இங்கே உள்ளே சென்றிருக்கிறார்கள். உள்ளே சென்று தீயை அணைக்கக்கூடிய பணிகளில் தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக இன்று விடுமுறை தினம் என்பதாலும் காலை 9:30 மணிக்கு இந்த தீ விபத்து ஏற்பட்டதாலும் உள்ளே யாரும் பணிக்கு செல்லவில்லை. வருபவர்கள் திருப்பி அனுப்பப்பட்டு வருகிறார்கள். தற்போது வரைக்கும் அண்ணா சாலையில் இருக்கக்கூடிய பிஎஸ்என்எல் அலுவலகத்தில் ஏற்படக்கூடிய தீயை அணைக்கக்கூடிய பணிகள் என்பது கிட்டத்தட்ட 45 நிமிடங்களுக்கு மேலாக தொடர்ந்து நீடிக்கிறது. அங்கு அந்த 2வது தளத்தில் கேபிள் வயர்கள் மற்றும் ஏசி போன்ற பொருட்கள் இருந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கு மின் கசிவு காரணமாக இந்த தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாம் எனவும் சொல்லப்படுகிறது. தற்போது அங்கு இருக்கக்கூடிய கரும்புகைகளை வெளியேற்றி தீயை அணையக்கூடிய பணிகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.